புள்ளிய பாக்கணுமா இன்னும் காணோம். ஏண்டி போட்டு இடிச்சுக்கிட்டு ஆமா பேனு காலி பண்ணா கேக்குறதுல பக்கத்துலயே பாக்குறது. என்ன ரசா இளைச்சு போயிட்ட அத்தா பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போடுறாங்க அத்தா. ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா. அப்படியா எங்க நாக்கு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துரு மச்சான் இல்ல புள்ள துரும்பால போடா. ஆமா மாமா ஏ மச்சான் தலைக்கு மேல எது பண்ணாலும் சுட்டு தள்ளுங்கடா. சரி மச்சான் ஏ மச்சான் ஏல ஒரு ஏரோப்ளேன் பறக்க சுட்டுறவா ஏ அத சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன காக்கா குறி எதுவும் பறக்கலாம் பாரு. தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான் சுட முடியாது சாமி ஏன் முடியாத மச்சான் கிட்ட கொடுங்க மச்சான் சுட்டு போடா. அதானே குடுறீங்க சொல்ற பாரு. ஏன் மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன் நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க. யார பார்த்து பேசி போச்சுக்கிற ஒன்ன மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டிய நானு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான். அப்ப இன்னைக்கு பாத்துக்குவோம். வருது 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 என்னடி வருது மேல படுத்த காக்கா கீழ வருது. எங்க வருது ஏன் மச்சான் சுடு சுடு மறுபடியும் மேல போதே இரு சாமி. ஏன் குத்து மச்சான் சுட்டு தலை. ஏப்பாய் பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு பாய். அக்கா இதே சுட்டா போற சொல்ல. தெரியாத சீக்கிரம் நல்ல கொளுத்த காக்கா. இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? என்ன சாமி என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணுல நீங்க காட்டுது இல்லையாமே. யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே என் பிள்ளைக்கு காடை கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தரும் நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாருதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகிட்ட மீன் போட்டு கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன் பண்றேன்டா ஆ, கிளியர் பண்றேன். பண்ணுங்க. ஏய் ஏ கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒப்பே ஒரு நாளைக்கு சரிப்பா. உனக்கு பாம்பு பள்ளி பாச்சா கொக்கு குருவி கோத்தா வாடா ஓடுபே. எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு உன்னை சாப்பிட வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ. காளி மாகாளி பாகாளி பத்திரகாளி மடப்புறத்து காளி. ஏய் அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா என் பிள்ளை காலேஜ்ல படிக்க போறாங்க. அதனால எல்லா காலையும் கூடயே போகணும் கூடயே வரணும். கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய்சனுக்கு பெருமை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பலி போட்டியாப்பா. சுண்ணாம்பு விதிக்க வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கத்து முடிய மச்சான். ஒண்ணு ஆகாது சாமி. சுண்ணா மதம் ஆத்த பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணா 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 வேணா. சரிப்பா வாய முறா ஏன் வாய பொளக்குற. கலெக்டராக போற பிள்ளை கை நட்டிக்கிட்டு பெத்தவளா நீ சாமி. இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாதிரி கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. சாமிங்களா எல்லாரும் பிள்ளைக்கு ஆசிரியம் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி. சுண்ணாம்பு போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்துல வந்து சாப்பிட்டு போங்க சாமி. யோ, இது வீடா? காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு பத்த வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி. எங்க பட்டா கேட்க மாட்டாங்க இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பாத்து பாத்துடா. நம்மள மாதிரி கத்துது. யோ, இப்ப நான் பேசுனது இங்கிலீஷ்யா? யாப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது. அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமியா. சாமி எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. இதோ பாரு, இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்பவும் திறந்தவனே சாமி. அதனால பிரியா சந்தோஷமா போ சாமி. அது போக எல்லா இன்ஸ்பெக்டரும் எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. தவர் ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதான் உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பவே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி. போ சாமி உள்ள போ சாமி. போ போறா. அதான் நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்போ நீ ஆசீர்வாதம் பண்ணு. நம்ம பிள்ளை காலேஜுக்கு அப்பா
நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மளமளன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா படைச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வெறும் மஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்லா அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுற? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன் அப்படி மரத்துக்கு மேல அலைஞ்சுக்கிட்டே தெரியுற? இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கான்? வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கான். பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறை இல்லாம வச்சிருக்கான். இட்லியும் வச்சிருக்கான். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரம் வைக்கலன்னு கோபத்துக்கு தருவேன் பாரு. அப்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து சாப்பிடுப்பா. சொல்லுமா. ஏப்பா உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்த பையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையா தின்னுட்டு போ. இந்த வாரம் அவங்க அப்ப அந்த காலம் மாதிரியே சேவரை எடுத்துக்கலாம் இவ்வளவு பாருங்க. கூட்டத்துல எங்க அப்பா யாருமா? இந்த பாரு நடுக்கொண்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் கொப்பை. அப்பன் உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் புருஷன் 4 கிலோ பத்தவ எனக்கு தெரியாதா? அப்பா, எப்பயுமே கொப்பை லேட்டாத்தே வருவேன். காவாளி பையன் அந்த நடந்து வராரு வர்ற அவருதான் கொப்பை. அப்படியா? வாப்பா 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 வாப்பா. பக்கத்துல யாருத்தா? அந்த மானங்கிட்ட திருக்கத்தான் கொப்பை வச்சிருந்தேன். பரவாயில்லப்பா, வாப்பா வாப்பா வாப்பா. அட பாவி, அப்பதான் பூச்சால வச்சுட்டு குடியா கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அவ கூட சுத்திக்கிட்டு அழையிற. வாயா செத்து இருந்தாலியா நீ? அப்பா, யாரா எங்க அப்பனை சுட்டவன்? யாரா எங்க அப்பனை சுட்டவன்? அப்பாவா? நீ யாரா எங்க அப்பனை சுட்ட? காக்காவை தானே சுட்டு சாமி. அது காக்கா இல்லடா, எங்க அப்பன்டா. காக்காவை கொப்பைக்கிற லூசு பேரா நீ? ஏன்டா எங்க அப்பனை கொன்னுட்டு என்ன லூசு போய் என்ன சொல்ற? அவங்கிட்ட என்னடா பேச்சு? அவன் தூக்கிட்டு வந்து கண்டம் துண்டமா விட்டு நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. டேய், இங்க ரெண்டு வரடா. விட மாட்டேன்டா. இல்ல இருக்கு போய் கூட்டமா இருக்கு. ஏற்கனவே ஒருத்தன் சுட்டுட்டான்டா அவன. இப்ப நீங்க வரடா. டேய், ஓடு, ஓடு. எங்க அப்பனை சுட்டவன மாறுகால் மாறுவா என்னடா? சாரி சொல்றா நாமே. உயிரோட விடக்கூடாது, புடிங்கடா. பாவி, கொப்பையில கூப்பிட்டாவே வம்பு வழக்குதானடா வருது. ஐயோ தம்பிகளா ஓடி போயிருங்க. நாலாவது சைடுல ஓடி போய் ஒளிச்சுக்கங்க. 10 நாள் கழிச்சு நீங்க பாக்க ஓடிக்கிறோம். அந்த முட்டை விடாத. அந்த முட்டை மேல புடி. புடி வர. சரண்டர் ஆயிரும். எது வந்தாலும் பேசி தீத்துக்கோ. எதுக்கு சாமி சரண்டர் ஆகணும் நீ? யோ, துப்பாக்கி காட்டினா சரண்டர் ஆகாம என்ன? அடக்க அரச பக்கறக்க. துப்பாக்கிய காட்டினா நான் பஸ் ஏறதுக்கு சாமி. பஸ் ஏறவா? அடச்சி போயா காக்கா கீக்கி கக்கோ. சாமி நம்ம பார்த்து பேசுது. நிறுத்தியா? பஸ்ல ஏறதுக்கு எங்க துப்பாக்கி காமிச்சீங்க? ஏ சம்பட்டிய கேக்கற சொல்லுப்ல. சாமே நாங்க துப்பாக்கிய காட்டலனா நீ பஸ் நிறுத்திருப்பியா? என்னைக்கு தான் நிறுத்திருக்க நீ? இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேச்சு? என்ன டிக்கெட் எடுத்து வண்டியில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா? இங்க பாரு, டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரைக்கு பிறந்த நன்னாரி நார. நல்லா காட்டுக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியா? ஒன்னு அறிவப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல, இது என் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 யார்? நீ வா. இது என் 2வது பொண்டாட்டி தென்காசி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது என் 3வது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல். யார் 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 யார்? இது என் 4வது பொண்டாட்டி திருப்பாஞ்சத்தி. யார் யார் யார்? இது 5வது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்கே குழந்தையா? அடுத்த 6வது பொண்டாட்டியா இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க கட்டிக்கவே மாட்டேங்கற. ஏன் புள்ள அவசரப்படுற? மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிக்கி வாயாடி? என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உங்கனுக்கு பீப்பாடா, எங்கனுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி கேளு சாமியா, அப்படி கேளு. என் மாமியா இருக்குல்ல சாமி, என் மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமி. அந்த பயபிள்ளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறக்காக காரியாப்பட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ, 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி, 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டுக்க. 20க்கே வாய பழக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாளா என் மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ணல மதுரைங்கிற பேரை மாத்திக்கிற சாமி. புள்ள பக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க ஆளில சாமி.
ஏய் பொண்டாட்டி கேரண்டி குடுங்க